யாருக்கு தாங்க அம்மா வீட்டுக்கு போனால் பிடிக்காது? அம்மா வீட்டுக்கு போனாலே ஒரே ஜாலி தான். நமக்காக சாப்பாடு செஞ்சு வெயிட் பண்ணுற ஒரே ஆள் தான் அம்மா மட்டும்தானேங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா எனக்காக கறி குழம்பு வச்சு எலும்பு குழம்பு வச்சு வச்சுருந்தாங்க. அப்பாப்பா அதை சாப்பிடும்போதே ஒரே சந்தோஷம்தான் போங்க. சந்தோஷத்தில் நிறைய சாப்பிடுவேன். அம்மா ஊரில் திருவிழான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ போய்கிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்தோன்னு வைங்களேன், எங்கள் தம்பி ஒருத்தவங்க சட்டி அது மார்னிங்கே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் போக முடியல. மாமியார் ஊரில் வேறு கொஞ்சம் வேலை. ஸோ அதனால் அதுக்கு போக முடியல. அங்கே போய் ஒருக்கா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியம்தான் போனோம். ஒரு 3 மேலே தான் கிளம்பி போனோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வேலுங்க, அதை கன்னத்தில் குத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மோர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, ரோஸ் மில்க் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்ம விடுவோமா? எல்லோரும் வாங்கி வாங்கி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டோம். எங்கள் அக்கா ஐஸ் ஃபேமிலின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, அது ஒரு ஜாலியான மூமெண்ட்டு. சின்ன பிள்ளையில இந்த மாதிரி சாப்பிட்டதுங்க. இது நல்லாயிருக்கு. சேமியா ஐஸுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஸ்வீட்டாகவும் இருக்காது, கொஞ்சம் சால்ட்டு கலந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு அண்ணன் மோர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை விடுவோமா, அதையும் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் தாங்க நிறைய வந்துச்சு. இங்கே பார்த்திங்களா, எங்கள் ஊர் தெரு ஃபுல்லாக, அந்த தெரு ஃபுல்லாகவே ஜூஸு, மோர், ஐஸு, அப்புறம் வளையல், பொம்மை எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறது.